ஹலோ, எப்படி என்ன ஆளே காங்கள? பூரா இங்கேயே காத்து கிடப்ப. இப்போ என்ன வரவே இல்லை? சரி சரி சரி, அண்ணாச்சி வந்துட்டாங்களோ ஊரில் இருந்து? எப்போ வந்தாங்க? நேற்று வந்தாங்களா? சொல்லவே இல்லை. அதுதான் நீ நேற்றுக்கு மத்தியில் வர இங்கே தானே கிடந்த? அப்படியா? என்ன சொல்லவே இல்லை. சரி 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 சரி, வை வை வை, நீ சமையல் பண்ணு. அள்ளும் பகதங்கிறது கும்மி அடிப்பாளுவ. ஆனால் உள்ள விஷயத்தை சொல்ல மாட்டாளுவ. புருஷன் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காருல, எங்கே சொன்னால் பண்டம் கொடுத்துடணுமோ அப்படிங்கிறதுக்காண்டி இதும்பாளுவ. இது வந்து பண்டத்தை கைப்பற்றணுமே, என்ன பண்ணலாம்? அவளாக அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டா, நம்ம தான் அதை தட்டி பறிக்கணும். என்ன பண்ணலாம் யோசிப்போம். என்ன பண்ண? நல்ல ஐடியா. கவின்மா, நம்ம வீட்டில் போய் ஒரு பெரிய சட்டி எடுத்துகிட்டு வாமா. பிரியாணி சட்டி சொல்லுவோம்மா. அது ரொம்ப பெருசா, பயந்துருவா. ஏடா வீட்டுக்கு அப்பால ஒரு கறி சட்டி இருக்கும், எடுத்துட்டு வா. சட்டியில் எதில் இருக்குது? ஓ, இதை கொண்டு போய் நம்ம ராமாத்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இது அத்தை சட்டி. எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? மரியாதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. இவாளுக்கு தான் வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க பழக்கமே கிடையாது. எதுக்கு அவா சட்டியை நம்ம சட்டின்னு கொடுத்துட்ருக்கா? அதாம பார்க்கேன். இது எங்கள் சட்டி இல்லை, அம்மிட்ட சொல்லு. இது அத்தை சட்டி இல்லையா, இதை நீங்கள் வச்சுக்கிடணுமா? வேறு யார்ட்டி வாங்கியிருப்ப, வாங்கினால்கிட்ட ஒழுங்காக கொண்டு போய் கொடுக்கணுமான்னு சொல்லு. போன நேரம் காணுமா, அந்த பையனை எங்கே காணும்? இல்லை அவள் கொடுத்த பண்ணதை உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சட்டி தான், அந்த அத்தை சட்டி இல்லை. அந்த அத்தை சொல்றவோ வேற வாட்டி வாங்கினீங்கன்னா வாங்கின பத்திரத்தை கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை தட்டி விட்டோம். என்ன பொம்பளைலம்மா, அந்த அளவுக்கு முட்டாத்தனமாக இருப்பாளுவ. அவளுக்கு தெரியாதோ இது அவள் பாத்திரம் இல்லை, என் பாத்திரம் தானே. சரி கொடுத்து விட்ருக்கேம்ல. நேத்தானே வீட்டாள் ஊரில் வந்து வந்திருக்குன்னு சொன்னான். கொஞ்சம் பண்டத்தை போட்டு கொடுத்துட்டான்னு பாதரத்தி எச்சிக்கையில் காக்காட்டமுண்டாவா. அவளை நம்பி இவ்வளோ பெரிய சட்டி தூக்கிட்டு போகணும் நம்ம தப்பு தான். இன்னும் வேறு யார் ஊரில் வந்து வராமல் தெரியலையே.